இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் மூன்றாவது நாளாக தீவிரம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக 300-400 ட்ரோன்களை இந்தியா வீழ்த்தியிருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து தாக்குதலுக்காக ஏவப்பட்ட அந்த ட்ரோன்களை இந்தியா வீழ்த்தியிருக்கிறது. இனி அடுத்தடுத்து இந்த சூழல்கள் எவ்வாறாக மாறக்கூடும், சர்வதேச நாடுகள் இதற்கு எவ்வாறு ரியாக்ட் செய்யக்கூடும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பேசுவதற்காக நம்முடைய பேராசிரியர் திருமாறன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திருமாறன். வணக்கம். பாகிஸ்தானோட சியால்கோட்ல தீவிரவாதிகளோட ஏவுகணை ஏவுதளத்தை இந்தியா அழித்த அந்த வீடியோ காட்சி என்பது வெளியாகி இருந்தது. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கை? நீங்க கூறியது போல பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த ஆபரேஷன் மூணாவது நாளாக தொடர்கிறது. பாகிஸ்தானோட அக்ரஷன் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மூணாவது நாள் வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்தே ஸ்டார்டட் டு என்ன சொல்றதுங்க, நம்ம அக்ரெசிவ் மோட்ல இன்னைக்கு அமித்ஷர் எல்லாம் தாக்கி இருக்கிறாங்க. அது இன்னைக்கு ஹோம் மினிஸ்ட்ரியே சொல்லியிருக்காங்க 5 மணிக்கு ஸ்டார்டட் டு அட்டாக். ஸோ அதுக்கு இப்போ ரிட்டாலியேட் பண்ற நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஸோ 3 நாட்களா பாத்தீங்கன்னா அவங்க அமிச்சதெல்லாம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரோன் பாத்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் முக்கியமா இதை பார்க்க வேண்டியது தேர் அட்டாக்கிங் அவர் சிவிலியன்ஸ். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம். சிவிலியன் டார்கெட்ஸ் அட்டாக் பண்றாங்க. அவங்க நம்மளுடைய நேவல் டிஃபென்ஸ் பேசஸோட டார்கெட்டிங் சிவிலியன்ஸ். இட்ஸ் மோர் அலார்மிங் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் அப்படின்னா, நம்ம பாதுகாப்புக்காக நம்ம சில அஃபென்சிவ் ஆக்ஷன் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதை போல இன்னைக்கு நடந்த அந்த ஏர் ஸ்ட்ரைக் படி தொடர்ந்து நம்ம சைட்ல இருந்து ஏர் ஸ்ட்ரைக் இருக்கும் என்பது நம்புவோம். நிச்சயமாக இப்போ இந்தியாவும் இதுவும் தற்காப்புக்கு தான், தற்காப்புக்காக இன்னும் தாக்குதல்களை ஒரு அஃபென்சிவ் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இதோ கண்டிப்பாங்க இதோ வருகிற இன்னைக்கு நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் ஷுட் பி இன்டென்சிஃபைட். நம்ம சைட்ல ரொம்ப இன்டென்சிஃபை இருக்கும். ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னாக்கா இந்த முந்த நாள் இருந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு தே ஆர் அட்டாக்கிங் ஸ்பெசிபிக் டார்கெட்ஸ் வித் மோர் ஆர்ம்ஸோட வருது. அன்னைக்கு முதல் நாள் வந்ததெல்லாம் பெரும்பாலான ட்ரோன்ஸ் நாட் எக்யூப்ட் வித் ஆர்ம்ஸ். ஆனா இப்போ வரதெல்லாம் பாத்தீங்கன்னா தேர் எக்யூப்ட் வித் ஆர்ம்ஸ். நேற்று கூட பார்த்தோம், அந்த ஃபெரோசாபூர்ல பாத்தீங்கன்னா ஆர்ம்ஸ்ல வந்த ட்ரோனாலதான் ஒரு ரெசிடென்சியல விழுந்து நம்ம வி லாஸ்ட் தி சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இன் ஸ்ரீநகர். ஸ்ரீநகருக்கும் தாக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா நீங்க சிட்டிஸ்குள்ள வராங்க, அமிர்த்சரை தாக்க பாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் we have to take some proactive actions தான். அப்ப அவங்களுடைய தாக்குதல் அப்படிதான் இந்த அட்டாக்கை நம்ம பார்க்கணும். இல்ல அவங்களுடைய தாக்குதலை முதற்கட்டத்திலேயே நம்ம முறியடிக்கும் போதுதான் இதுல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படிதான் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நம்ம ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தோம். இனி we have to go வே ஃபார்வர்ட். ஸோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்களை அங்கேயே நம்ம முறியடித்தால்தான் நமக்கு சேதாரம் இல்லாமல் நம்ம பாதுகாக்க முடியும். நிச்சயமா நம்ம மக்களையும் நம்மளுடைய பொருட்களையும் பாதுகாக்க முடியும். இப்போ IMF கிட்ட பாகிஸ்தான் கடன் உதவி கோரிக்கை வைத்தது. IMF-ம் அவங்களுக்கான கடன் தொகையை கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆனாலும் கூட ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. உமர் அப்துல்லா இது தொடர்பான கவலையை வெளிப்படுத்தி இருந்தார். இப்ப இந்த தொகையை என்னவாக பாகிஸ்தான் கோரிக்கை வைத்தது? இது என்னவாக பயன்படுத்தப்படும் பாகிஸ்தானால்? மறுபடியும் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. அதுவும் இந்த டைமிங் இருக்கு இல்லைங்களா, இந்த நாள் இருக்கு இல்லையா, இப்போ இது மாதிரி ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன். அவங்க எஸ்கலேஷன் பண்ணும்போது IMF 1.3 பில்லியன் அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை பார்க்கப்படும். நேற்றும் நம்ம ஒரு we objected strongly, நம்ம அப்ஜெக்ட் பண்ணியிருந்தோம் IMF கிட்ட. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் எப்பொழுதுமே இந்த காசுகளை வாங்கினாங்கனாக்கா அவங்க they will spend only for procuring arms. ஆர்ம்ஸ் ப்ரொக்யூர் பண்றதுதான் இது யூஸ் பண்ணுவாங்க. போதாது they will funding the terrorist activities. So all these days இப்போ பெரும்பாலான நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த காசை தான் ஃபண்ட் பண்றாங்க டெரரிஸ்ட். அதனாலதான் அந்த பாகிஸ்தானே ஒரு டெரரிஸ்ட் கூடாரமாக மாறி வருகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இத மாதிரி வேர்ல்ட் பேங்க்ல இருந்து வர காசு, IMF இருந்து வர காசு, ஏன் மற்ற நாடுகிட்ட வாங்குற காசெல்லாம்
they are not spending for any development activities. எல்லா காசுமே டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்காக தான், வெப்பன்ஸ் வாங்குறதுக்காக தான், டெரரிஸ்ட் எக்யூப் பண்றதுக்காக தான். அதுவும் மோர் ஓவர் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டைரக்ட்லி டார்கெட்டட் இந்தியா. ஸோ அதனால தான் நம்ம அப்ஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா அவங்க கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இமீடியட்டா கேட்கல. இது வந்து ப்ராசஸ் சொல்றாங்க. IMF என்ன சொல்றாங்க, இது வந்து டியூ ப்ராசஸ்ல இருந்தது, அதனால நாங்க வந்து டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. நேற்று ஓட்டிங் கூட போட நம்ம அதை ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ட் பண்ணி வெளியே வந்திருக்கிறோம். பட் அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம பார்வை என்னன்னா இந்த காசு வந்து இப்போ 100 கோடி மேலங்க, 1 பில்லியன்ன்றது 100 crores. They are going to use exclusive பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல they will use only for attacking Indian and procuring weapons. இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரியே இது மாதிரி கிடைக்கக்கூடிய தொகைகள், ஃபண்டிங், இது எல்லாத்தையுமே பாகிஸ்தான் ஆயுதங்கள் வாங்கி குவிக்க தான் பயன்படுத்துது அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம், இந்த 2024 அதிகமா ஆயுதங்கள் இறக்குமதி செய்த நாடுகள் பட்டியலில் 5வது இடத்துல இருக்கு பாகிஸ்தான். அப்படி இருக்கும்போது இந்த ஃபண்டிங் கொடுக்கறவங்க, குறிப்பா இப்ப IMF எல்லாம் இதற்குன்னு ஒரு நெறிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? இப்ப அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, இது எதேர்ச்சியாக நடந்ததா அல்லது இந்த சமயத்துல அந்த ஃபண்டிங் வரதுக்கும் ஒரு பின்னணி இருக்கா? எப்படி கட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, இப்போ இறக்குமதி அதிகமா ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியல்ல பாகிஸ்தான் 5வது இடத்துல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே இப்ப IMF கொடுக்கிற தொகையை கூட அவங்க ஆயுதங்கள் வாங்கி குவிப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா நம்ம பார்க்கலாம். அப்படி கண்டிப்பாக அப்படிதான் பார்க்க வேண்டும். என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய GDP growth, அவங்களுடைய பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாம் கிடையாது. எல்லாமே அவங்க கடன் வாங்கி ஸ்பெண்டிங் என்டையர் அமௌண்ட் ஃபார் தி procuring of arms. ஆனாதான் பாத்தீங்கன்னா உலக லெவல்லே 5வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ எல்லா காசுமே அவங்க வந்து ஆர்ம்ஸ்க்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொக்யூரிங் ஆர்ம்ஸ் செலவு பண்றாங்க, டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கு செலவு பண்றாங்க. இந்த நேரத்தில் வந்தக்கூடிய இந்த $1 பில்லியன் கண்டிப்பாக அவர்கள் இதற்காக தான் யூஸ் பண்ணுவாங்க என்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. IMF வந்து எதேர்ச்சியாக இந்த சமயத்துல அவங்களுக்கு இந்த சாங்ஷனை கொடுக்குதா அல்லது இதற்கும் ஒரு பின்னணி இருக்குன்ற வகையில பார்க்கணுமா? இல்ல, நம்ம IMF கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கணும். இது வந்து வேர்ல்ட் பேங்கோ IMFஓ வந்து ஒரு ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ல கொடுக்கக்கூடிய எய்டா தான் பார்க்கறாங்க, அப்படிதான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, IMFக்கு காசு எங்கிருந்து வருதுன்னா பிக் பவர்ஸ் கிட்ட தான் வருது. அதுல பெரும்பான்மை இன்னைக்கு யாரு கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவும் US தான் கான்ட்ரிபியூட்டிங். நிறைய காசு அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம மனசுல எடுத்துக்கணும். பட் இது வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணி இன்னைக்கு வாங்கினது இல்லை, இது ப்ராசஸ் சொல்றாங்க. இது டியூ, இந்த நேரம் தான் நமக்கு வந்து நம்ம அப்ஜெக்ட் பண்ற நேரம் வந்து இந்த காலகட்டம். அது இன்டென்சிவ் பண்ணிருக்காங்க, அக்ரெசிவ் மோட்ல இருக்கிறாங்க, 2 நாள் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம அப்ஜெக்ட் பண்ணிருக்கோம். இன்னொரு பக்கம் இது வந்து கடன் வாங்குறது வந்து பாகிஸ்தான் புதிதல்ல. அவர்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளாகவே இப்படி பல கடன்களை வாங்கிதான் தினம் அவர்கள் வந்து ஒரு லைவ்லிஹுட்டா போயிட்டு இருக்கு. நான் முன்பே குறிப்பிட்ட இந்த மாதிரி துருக்கியுடைய பங்கு குறித்து நாம பேச வேண்டியது இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், நேற்று இந்தியாவால வீழ்த்தப்பட்ட இந்த ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, இது வந்து பெரும்பாலும் சீனாவுடையது என்று நினைச்சோம். ஆனா அதுல துருக்கியில செய்யப்பட்ட ட்ரோன்களும் பெரும் பங்கு வகித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அம்சங்கள், அந்த சிஸ்டம்ஸ்லாமும் துருக்கியில இருந்து பெறப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்கன்றது தொடர்பான ப்ரூஃபும் கொடுத்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் என்ன ரோல் பிளே பண்ணும்? துருக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே அந்த காலத்துல ஓட்டோமான் எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அந்த துருக்கி வந்து World War I சரி, World War II சரி, பின்னாடி இந்த கோல்ட் வார் பீரியட் கூட they will align only with the wrong person. அப்படிதான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டே இருக்கு. அது இப்ப இருக்கிற அதிபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபெனட்டிக்கா இருக்காரு. அதனாலதான் வந்து சப்போர்ட்டிங் வந்து பாகிஸ்தான். அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து சப்ளை பண்ணிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அவங்க தான் பாகிஸ்தான் யூஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து இப்போ பார்க்க தெரிகிறது. ஸோ இது வந்து கொஞ்ச நாளாவே தே ஹாவ் எ க்ளோஸ்
ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பட் டர்க்கி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ட்ராக் ரெக்கார்ட் அப்படிதான் இருக்கு. ஸோ தட் அலைன் ஆல்வேஸ் வித் தி ராங் பர்சன். இதுவும் இந்தியா வந்து கவனத்துல கொண்டு இருக்கு. இப்போ டர்க்கி எப்படி ஹேண்டில் பண்ணணும், டர்க்கி கூட டீல் எப்படி பண்ணணும். இப்போ எப்படி பாத்தீங்கன்னா டர்க்கி வி ஹேவ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா அவங்க நடந்த பூகம்பத்திலும் சரி, நம்ம ஹியூமனிடேரியன் சப்போர்ட் வந்து துருக்கிக்கு வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் கொடுக்குது. ஸோ அவங்க வந்து க்ளோஸா அலைன் ஆயிருக்கிறாங்க பாகிஸ்தான் கூட அப்படின்றது வந்து நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ முகிலன் சொன்னது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அஃபென்சிவ்ல ஆயிக்கோனதோட ப்ரோ ஆக்டிவா நம்ம வந்து செயல்பட தொடங்கி இருக்கோம். ஸோ இது வரைக்கும் டிஃபெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்ததை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுதான் பண்றோம். ஸோ எந்த இடத்துல இருந்து அவங்க தாக்குதல் தொடங்குறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். ஸோ அவங்க வந்து நம்ம இடத்துல வந்த எல்ஓசி கிராஸ் பண்ணி வந்த ட்ரோன்ஸ் ஆகட்டும், எல்ஓசி கிராஸ் பண்ண வந்த மிசைல்ஸ் தான் நம்ம இப்ப நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஸ்டெப் அஹெட். ஸோ இது போக போக வந்து இது மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இன்டென்சிவ் ஆகும் என்பதுதான் உண்மையான சாத்தியக்கூறு. இப்போ இத வந்து நிறுத்தணும், இந்த தாக்குதல்கள் இன்னும் தீவிரமடையாம தடுக்கணும் அப்படின்ற முயற்சிகள் வந்து யாரால எடுக்கப்படும்? சரி, இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 நாடுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆர்மி சீஃப் கிட்ட வந்து அவங்க நம்ம யுஎஸ் உடைய செக்ரட்டரி பேசியிருக்கிறாங்க. நேத்து வந்து சவுதி அரேபியா வந்து இந்தியாவோட பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட நாங்க இன்னைக்கு பேச போறோம் அப்படின்றத நேற்று சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த 2 பேர் வந்து இப்ப முன் வந்திருக்கிறாங்க. சவுதி அரேபியா ஐ திங்க் அவங்க சொல்றவங்க வந்து பாகிஸ்தான் கேட்பாங்க அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு நிர்பந்தம் பண்றாங்க. பட் பாகிஸ்தான் தான் சவுதி அரேபியா வந்து இங்க பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிச்சாங்க பேக்டோர்னு ஒரு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சோ நம்ம பேச்சுவார்த்தைக்கு இப்ப இந்தியா செல்லுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், பாகிஸ்தான் என்னைக்கு இந்த தீவிரவாதத்தை நிறுத்துகிறதோ, அவங்க சாயில் இருந்து என்னைக்கு மொத்த டீடைல்ஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ, நம்ம கிட்ட முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ, அன்றைக்குதான் பேச்சுவார்த்தை என்பதுதான் நம்ம ஒரு 4-5 ஆண்டுகளாக நம்மளுடைய ஸ்டாண்டாக இருக்கிறது. இப்பொழுது அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப குறைவுதான். இப்போ நிச்சயமா இது இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாக தெரிகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் மோதலில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக 3வது நாளாக தாக்குதல் முயற்சிகளில் ஈடுபட்டு வருது. இதனை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய விருந்தினர் திரு திருமாறன் அவர்கள் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். திருமாறன், தற்போது நாம துருக்கியுடைய பங்கு பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். துருக்கியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக என்ன லாபம் இருக்கக்கூடும்? இப்ப சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்னா அதை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. துருக்கிக்கு என்ன லாபம் இருக்கக்கூடும்? நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த சவுத் ஏசியன் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள யாரு வந்து இப்போ தலைமை பண்பு அப்படின்றத போட்டி இருந்துட்டே இருக்கும். ஹூ இஸ் கோயிங் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தான் பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, நான் தான் பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி வருவாங்க. இப்போ ஈரான் பாத்தீங்கன்னாலும் என்கிட்ட வந்து பல பெல்ட் இருக்கு, ஆயில் ரிசோர்சஸ் இருக்கு, கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் நிறைய இருக்கு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதை போலவே துருக்கிக்கும் ஒரு ஆசை இருக்கு, இந்த இஸ்லாம் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்றது வந்து பெரும் ஒரு ஆசை இருக்கு. துருக்கியில மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் உடைய என்டையர் நேஷன் வந்து ஸ்லேவ் மாதிரியே இருக்கிறாங்க. அந்த துருக்கி சொல்லினாக்கா டர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்லேவ் மென்டாலிட்டி வந்து பாகிஸ்தானிஸ் வந்து அவங்க கிட்ட இருப்பாங்க. சோ இது வந்து நம்ம வழக்கமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். சோ டர்க்கி வாண்ட்ஸ் டு டாமினேட் தி இஸ்லாம் ஸ்டேட்ஸ். சோ அது ஒரே ஒரு ஃபோக்கல் பாயிண்டா இருக்கும். அது ஊந்து சக்தியாக இருக்கிறதுனாலதான் அவங்க பாகிஸ்தான் கிட்ட வந்து அலைன் ஆகிக்கிறாங்க. இப்ப யுஏஇ, சவுதி அரேபியா இந்த நாடுகள் பொறுத்த வரைக்கும் நாம ஃபாரின் அஃபேர்ஸ்ல அவங்களுடைய ஒரு நல்ல உறவுல தான் இருக்கும். அப்படி இருந்தும் அவங்க பாகிஸ்தானோடும் ஒரு நல்ல உறவு பேணுவாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி மாறும்?
இப்ப பாத்தீங்கன்னா நேற்றே இப்ப சொன்னபடி நேற்றே சவுதி அரேபியா வந்து இந்தியாவோட இடம் வந்து இந்தியாவோட ஸ்டாண்ட் பத்தி கேட்டிருக்காங்க, இந்தியாவோட பேச்சுவார்த்தை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தான் கிட்ட பேச போறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா வந்து அந்த செக்ரட்டரி வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும், பாகிஸ்தான் கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் யாருக்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கூற்று வெளிப்படுது. நம்ம கிட்ட வந்து அவங்க பிரதமர் கிட்ட பேசல, அவங்க யார்கிட்ட பேசிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்கிங் டு தி ஆர்மி சீஃப் நம்ம ஜெனரல் முனீர் கிட்ட தான் பேசியிருக்கிறாங்க. சோ அப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டையர் பாகிஸ்தான் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஜெனரல் முனீர். சோ ஒரு முனீர் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இந்த போரை நிறுத்துவதற்காக, அழுத்தம் கொடுப்பதற்காக. சோ இது வந்து நம்ம பல ஜெனரல்ஸா பார்த்திருக்கோம், ஜியாவை பார்த்திருக்கோம், முஷாரப் பார்த்திருக்கோம், யாயா கான் பார்த்திருக்கோம், அயூப் கான் பார்த்திருக்கோம், இன்றைக்கு முனீர். ஆனா முனீர் எடுத்தது வந்து ஹைலி டோட்டலி மிஸ்கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்திருக்காரு. இதற்கு தக்க பதிலடி பாகிஸ்தான் வந்து சந்திக்கும்.